அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனை குறித்து தியானித்து வருகிறோம். இதனால் அது தொடரலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதிலே 15வது வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையிலும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக இந்த ஜீவனத்தின் பெருமை பாவ சோதனை என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக தியானித்து வருகிறோம். நாம் பார்த்தோம், இந்த ஜீவனத்தின் பெருமை என்ற பாவம் எப்படி வாழ்விலே வெளிப்படுகிறது என்பதை மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக ஏவாள் ஆதாம் சந்தித்த பாவ சோதனையிலிருந்து முதலாவது காரியம் பார்த்தோம். அந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறது என்று சொல்லி ஏவாள் வாழ்விலிருந்து பார்த்தோம். பாருங்க, இது முதலாவது, இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி நம்முடைய வாழ்வில் இது எப்படி கிரியை செய்கிறது பாருங்க. அது ஏவாளுடைய பாவ சோதனையெல்லாம் நமக்கு புரியுது. பிசாசு பாருங்க, தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்கிறது தான் உனக்கு நன்மை அப்படின்னு சொல்லி ஏவாளுடைய மனதிலே ஒரு பொய்யை என்ன செய்கிறான், விதைக்கிறான். இப்போ ஏவாள் அந்த பொய்யை நம்பி பாருங்க, தேவன் எந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை புசிக்கிறது இப்பொழுது அவளுடைய புத்தியை தெளிவிக்கிறதுக்கு அது ஏற்றதா இருக்குதுன்னு சொல்லி அவள் தன்னோட மனதில் என்ன செய்கிறாள், காண்கிறாள். அதாவது பாருங்க, இதுதான் மனமேட்டிமைன்னு சொல்கிறது, இதை தான் பெருமை என்று சொல்லுகிறோம். தேவன் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிசாசு பொய்யை பேசி நம்மளை நம்ப வைக்கிறா. தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ செய்கிறது தான் நமக்கு நன்மை அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சிந்தையை பிசாசு நம்முடைய மனதில் என்ன செய்கிறான், விதைக்கிறான். பாருங்கள், இப்போ நாமும் அதை நம்பி பாருங்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் பெருமை, இதுதான் ஜீவனத்தின் பெருமை என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்கிறது. பாருங்கள், அப்போது பெருமை அல்லது மனமேட்டிமை முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது? தேவன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை நான் செய்வேன், அது செய்கிறது எனக்கு நன்மைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் பாவ சிந்தையை நம்முடைய மனதில் அனுமதிக்கிறோம். பார்த்தீங்களா, இப்படி தான் பெருமை நம்முடைய வாழ்விலே முதலாவதாக என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. இரண்டாவதாக நம்முடைய வாழ்விலே இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி வெளிப்படுகிறது? அது இயேசுவின் சந்தித்த சோதனையில் பார்க்கிறோம். பிசாசு சொல்கிறான் இயேசுவை பார்த்து, எருசலேம் தேவாலயத்தின் உப்பரையில் இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு இயேசுவை கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்கிறான், இப்போ இந்த இடத்துல இந்த தாளை குதியும், ஏனெனில் நீ குதிக்கும்போது உம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், இப்படி தேவனுடைய வார்த்தையை வச்சியே பாருங்கள், இயேசு அங்கே தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக செயல்படும்படி பிசாசு அங்கே என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்போது இரண்டாவது விதத்தில் இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி நம்முடைய வாழ்வில் வேலை செய்கிறது பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அது என்னது? எடுத்துக்காட்டுக்கு அந்த இடத்துல இயேசுவை குறித்து
ஒரு சித்தம் தேவன் வைத்திருந்தார். அது என்ன திட்டம்? இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் சென்று அவர் தேவனுடைய வசனத்தை அறிவிக்கிறது மூலமாக தம்மையே ஜனங்களுக்கு மேசியா என்று வெளிப்படுத்த வேண்டும். அற்புதங்களை செய்கிறது மூலமாய் தம்மையே மேசியான்னு வெளிப்படுத்த வேண்டும். முடிவிலே சிலுவையில் ஜனங்களுடைய பாவங்களுக்காய் மரிப்பதன் மூலம் அவர் தம்மையே ஜனங்களுக்கு மேசியாவாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? அங்கே இயேசுவை குறுக்கு வழியில் போக சொல்கிறான். என்னது? நீர் தாள குதிக்கும்போது தூதரில் உம்மை காப்பாற்றிட்டா அது ஒரு பெரிய ஷோ மாதிரி ஆயிரும். அப்போது ஒரே நிமிஷத்தில் நீர் என்ன பண்ணிடலாம்? உம்மை மேசியா என்று சொல்லி உம்மை ஒரே நிமிடத்தில் எல்லா ஜனங்கள் முன்பாக உம்மை பிரபலப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக குறுக்கு வழியில் போய் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளும்படி அங்கே பிசாசு என்ன பண்ணுறான்? இயேசுவினுடைய வாழ்விலே பிசாசு அங்கே சோதிக்கிறான். அப்போ இதான் ரெண்டாவது ஜீவனத்தின் பெருமையினுடைய ரெண்டாவது விதத்தில் நம்முடைய வாழ்வில் அது கிரியை செய்கிறது. அது எப்படி? தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறார், ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். இப்போ பிசாசு என்ன பண்ணுறா? அந்த பாதைக்கு நம்மளை வெளியே போக வச்சு குறுக்கு வழியில் போய் ஒரே நிமிஷத்தில் உன்னை நீயே உயர்த்தி கொள்றதுக்கு எதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான்? தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே போய் நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? பாவ வழிகளை நமக்கு என்ன செய்கிறான்? காட்டுகிறான். இதுதான் ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்வில் இரண்டாவது விதத்தில் கிரியை செய்கிற விதமாக என்ன செய்கிறது இருக்கிறது. மூன்றாவது என்னது பாருங்க, மூன்றாவது நம்ம 1 தீமோத்தேயு 6:17 வாசித்தோம். எப்படி நாம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு பிசாசு எப்படி நம்முடைய மனதில் பெருமையின் சிந்தையுடையவர்களாக நம்மை மாற்றி அதன் மூலம் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்த தேவன் பேரிலே நாம் இனி விசுவாசம் வைக்காமல் கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதத்தின் மேலே விசுவாசம் வைத்து வாழும்படியாக பிசாசு நம்மை சோதிக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் அடுத்த சோதனையாக இப்படி தான் பெருமை மூன்றாவது விதத்தில் நம்முடைய வாழ்வில் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. வாசிக்க கேட்போமா? 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஐஸ்வர்யவான்களுக்கு அவங்க எப்படி வாழணும்னு ஒரு கட்டளை கொடு அப்படின்னு சொல்ல. என்னது? ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உடையவர்களாக அவங்க இருக்கக்கூடாது. அடுத்தது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் அவங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுக்கு பதில் எல்லா நன்மைகளும் அருளின ஜீவனுள்ள தேவன் மேல் அவங்க நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளை கொடு அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு கட்டளை எழுதுறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்த உடனே பெருமையின் பாவம் நம்முடைய வாழ்வில் என்ன கிரியை செய்துடுது. என்ன பண்ணிடுது? நமக்குள்ளே பெருமை நுழைஞ்சி கடைசியில் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை நம்ம மறந்து போய் அவர் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையுடையவர்களாக பாருங்கள் மாறுவதற்கு பெருமை நம்முடைய வாழ்வில் என்ன செய்யுது? கிரியை செய்ய பார்க்குது. இதுதான் பெருமை பாவம் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிற மூன்றாவது விதமாக இருக்கிறது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாக பெருமையின் பாவம் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்து ஏன் பெருமை நம்முடைய வாழ்விலே இந்த பெருமை என்னும் பாவ சோதனை ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிசாசு கொண்டு வருகிறான்? அதுக்கு காரணத்தை மறுபடியும் வாசிப்போம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேற்றிமை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்பானது மனமேற்றிமை. அப்போது நாம் பாருங்கள், இந்த பெருமை என்னும் பாவ சோதனை எப்போ வருது? இதுதான் நம்ம பாவ செயலை செய்கிறதுக்கு முன்னாடி வருகிற பாவ சோதனையின் உச்சக்கட்ட
படி பாருங்க. இந்த பெருமை வந்துருச்சுன்னா அடுத்த கட்டம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மனுஷன் பாவம் செய்து விழுந்து அழிய போகிறான்ங்கிறது என்னது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருமை நம்ம பாவத்துக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுத்துட்டான்னா அதுக்கு அடுத்த காரியம் அவன் பாவம் செஞ்சு என்ன செய்வான், அழிஞ்சிருவான். அப்போது இந்த பெருமை என்னும் பாவ சோதனை இது எப்படிப்பட்டது? இது ஒரு மனுஷன் பாவம் செய்து விழுந்து அழிந்து போவதற்கு முன்பாக வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். பெருமை வந்துருச்சுன்னா உடனே நம்ம விழிப்பாயிரணும். ஆஹா, வாழ்வில் விழுந்து அழிய போகிறேன், உடனே நான் என்ன செய்யணும், கர்த்தரோட சமூகத்தில் போய் விழுந்து மனம் திரும்பிடணும், இல்லைன்னா என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெருமையின் பாவம் உள்ள பிரவேசிக்கிறது நமக்கு ஒரு எச்சரிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், இந்த பெருமை நம்ம இடம் கொடுத்துட்டா அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் விழுந்து வாழ்க்கையில் என்ன செய்வீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. அதான் ஏவாளோட வாழ்விலே வந்தது. எப்பொழுது அவள் இந்த ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்தாலோ அடுத்தது அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுத்து அவனும் சாப்பிட்டு இருவரும் விழுந்து அழிந்து போனார்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது வசனம் எவ்வளவு நமக்கு தெளிவாக இங்கே சொல்லுகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்போது இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18 அதிலே 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ பாருங்கள், இந்த வசனம் இதுக்கு முன்னாடி வாசித்த வசனத்தை உறுதிப்படுத்துது பாருங்கள். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யும், இருமாப்பாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்விலே நம்ம பாவத்தில் விழுந்து அழிகிறதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்கிற பாவம் என்னது? பெருமை, மனமேட்டிமை, அகந்தை, இருமாப்பு, பல வார்த்தைகள் சொல்லப்படுது பாருங்கள். அப்போது ஆனால் அதுக்கு எதிர்மறை என்னதான், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போது பெருமைக்கு எதிர்மறையானது என்னது? தாழ்மை. இந்த தாழ்மை ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா வசனம் சொல்லுது, அவன் இப்பொழுது அடுத்தபடி அவனுக்கு என்னதான், மேன்மை தானா. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உலகத்தில் மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையில் உயர்வுக்கு வழி பெருமைன்னு நினைக்கிறாங்க. இதுதான் உலகத்தினுடைய சிந்தை. ஏன்னா பாருங்கள், பிசாசு தன்னோட பாவ சிந்தைகளால் மனுஷனுடைய மனதை என்ன செய்கிறான், கெடுத்து வச்சிருக்கிறான். அதனால் இன்றைக்கி உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன சிந்திக்கிறாங்க, பெருமையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், உயர முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியம் என்னது? அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யும், இருமாப்பாக இருக்கும். அழிவு வர்றதுக்கு முன்னாடி மனுஷனுடைய இருதயம் பெருமை அடைந்து விடுகிறது. அப்போது இந்த பெருமை வந்துருச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யுது, அழிஞ்சு போயிடும். அப்போது நம்மளோட வாழ்க்கையை இந்த பெருமை அடையாமல், நம்மளோட வாழ்க்கை அதன் மூலமாக அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி என்னது? நம்முடைய இருதயத்துக்குள்ளே தாழ்மை என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். தாழ்மை குணம் நம்முடைய இருதயத்தை நிரப்பினால்தான் பாருங்கள், நாம் பெருமைக்குள்ளே போக மாட்டோம். அப்போது பெருமை வரலன்னா வாழ்க்கையில் அழிய மாட்டோம். அப்போது பாருங்கள், தாழ்மை வந்துருச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை அழிந்து போகாமல் காக்கப்படுறது மட்டும் இல்லை, அதற்கு பதிலாக பாருங்கள், தாழ்மை ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்துட்டுன்னா அடுத்த வாழ்க்கையில் என்ன செய்வான், மேன்மையை கண்டு விடுவான். ஆம் பிரியமானவர்களே, இப்போது இந்த சத்தியத்தை தான் சிறிதாக தியானித்து முடிக்கலாம். பாருங்கள், எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் தாழ்மை குணம் நமக்குள்ளே வளர நாம் இடம் கொடுக்கும்போது இது எப்படி வாழ்க்கையிலே உயர்வுக்கு பாருங்கள், இது எப்படி வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனம் மற்றும் 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் ஒரு அருமையான காரியத்தை நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. எப்படி வாழ்க்கையில் உயர்றது,
வாழ்க்கையில் உயர்றதுக்கான வழி என்ன? அதை திரும்ப வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். பாருங்க, வசனம் எவ்வளோ அழகாக கற்றுத்தது பாருங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. இதுதான் பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வழியிலே உயர்வதற்கான ஒரு வசனமாக என்ன செய்கிறது இருக்கிறது. எப்படி தேவனுடைய வழியிலே, பரிசுத்த வழியிலே எப்படி வாழ்க்கையிலே உயர்வை காண்பது? அது எப்படியா பாருங்க, இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் பாருங்க, 5வது வசனத்தின் பின்பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த 6வது வசனம் சொல்லப்படுது. அது என்னது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 6வது வசனத்தின் பின்னணி என்ன? அதுக்கு 5வது வசனத்தின் பிற்பகுதியில் தேவன் சொல்கிறாரு, பெருமையுள்ளவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? எழுத்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன செய்கிறேன்? கிருபை அளிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ அடுத்த வசனத்தில் அப்போ எப்படி நம்முடைய வாழ்விலே நாம் தாழ்மையுள்ளவர்களாக மாறுவது, அதற்கான வழியை தான் என்ன செய்கிறாரு? சொல்லித்தரார். எப்படி பெருமை என்னும் அந்த பாவ குணத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளிட்டு எப்படி நாம் கர்த்தருக்குள் எப்படி தாழ்மையுடையவர்களாக மாறுறது, அதற்கான வழியை, அந்த தாழ்மை குணத்திலே நாம் எப்படி வளர்வது, அதை குறித்து தான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. அப்போது தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறதுனால, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கைக்குள்ளே என்ன செய்யுங்க? அடங்கிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த வசனத்தில் நாம் வாழ்க்கையிலே மேன்மை பெறுவதற்கு எப்படி தாழ்மை குணத்திலே வளருவது, அதை தான் இங்கே சொல்லித்தரார். ஏன்னா நீதிமொழிகள் 18:12 வாஸ்தவம்ல, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போது மேன்மையை வாழ்க்கையில் அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி நாம் தாழ்மையிலே வளருவது, அதை தான் இந்த வசனம் சொல்கிறாரு. பாருங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துற வரைக்கும் ஆண்டவர் பாருங்க நமக்கு சொல்கிறாரு, அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க? அடங்கியிருங்கள் அப்படிங்கிறார். பாருங்க, அதாவது பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை காண்பதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில் ஒரு சாதாரண நிலைமையில் தான் இருக்கிறோம், கீழே தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அப்போது பாருங்கள், இன்றைக்கி குறிப்பாக நாம் வாழுகிற இந்த தொழில்நுட்ப காலத்தில் மனுஷன் பாருங்கள், இன்றைக்கி இந்த கீழான நிலையிலிருந்து வாழ்க்கையில் மேன்மையான நிலைக்கு போகிறதுக்கு அவனுக்கு என்ன செய்கிறது கிடையாது? பொறுமையே என்னது இருக்கிறதே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு காலேஜ் முடித்து வேலைக்கு வருகிற ஒரு வாலிபர்கள் பாருங்கள், அவங்களுக்கு எண்ணம் என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் உயர்வான சேலரிக்கு போக முடியுமோ, நல்ல மேலான நல்ல அதாவது சம்பளத்தில் ஒரு உயர்ந்த சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு போகிறதுக்கு பாருங்கள், இன்றைக்கி வாலிபர்களுக்கெல்லாம் பொறுமையே இல்லை. வேகமாக என்ன செய்திடணும், போயிடணும். அப்படி தான் இன்றைக்கி அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழுகிறோம் பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த வசனம் பார்த்திங்கன்னா, பேதுரு சொல்லும்போது என்ன பின்னணியில் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 1வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, பேதுரு பாருங்கள், அவர் வந்து ஒரு மூத்த ஊழியக்காரராக இருக்கிற அவர் பாருங்கள், பல இடங்களில் உள்ள சபைகளுக்கு இந்த கடிதத்தை என்ன செய்கிறார்? எழுதும்போது ஒரு பகுதியிலும் இருக்கிற அந்த சபையின் அந்த பொறுப்பில் இருக்கிற அந்த போதகர், அந்த மூப்பர்களுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வசனம் வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5வது வசனத்தில் சபையில் உள்ள வயது குறைந்தவங்க, அதாவது இளைஞர்களுக்கு என்ன செய்கிறார்? எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ பாருங்க, இந்த வசனத்தை பேதுரு ஆவியானவர் மூலமாக எழுதும்போது குறிப்பாக யாருக்கு எழுதுறாரு பாருங்க. 5வது வசனத்தில் சொல்கிறாரு, சபையில் உள்ள இளைஞர்கள் அல்லது போதருக்கு மூப்பருக்கு கீழே ஒரு சாதாரண விசுவாசிகளாக இருந்து சபையிலே பாருங்க கர்த்தருக்காக வாழுகிறவர்களை பார்த்து தான் இந்த பாருங்க இந்த 5வது வசனத்தில் எழுதுகிறார். சபையில் விசுவாசிகளாக இருக்கிறவங்க அல்லது அதாவது விசுவாச வாழ்க்கையிலே கொஞ்சம் இளைஞர்களா இப்போ தான் கர்த்தரிடத்தில் வந்தவங்களா இருக்கலாம், அல்லது வயதில் கூட இளைஞர்களாக இருக்கிறவங்களா அவங்க இருக்கலாம். அவங்கள பார்த்து இந்த 5வது வசனத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், இளைஞர்கள் சபையில் இருக்கிற ஒரு சாதாரண இளைஞர்கள் அவங்களுக்கு எழுதும்போது தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை வெறுத்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க? அடங்கியிருங்கள் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு பாருங்கள், சில நேரம் பாருங்கள் சபையில் வாலிபர்கள்லாம் இருப்பாங்க, இளைஞர்கள்லாம் இருப்பாங்க. பொதுவாக இளைய வயசு என்பது பாருங்கள் ரொம்ப உணர்ச்சியின் அடிப்படையில் வாழுகிற வயது. அப்போது உணர்ச்சியின் அடிப்படையில் வாழும்போது பாருங்கள், இப்போது சபையில் வயதில் மூத்தவங்களாக இருக்கிற போதகர் இருக்கலாம் அல்லது மூப்பர் இருக்கலாம். அவங்க சில நேரம் சில காரியங்களை இளைஞர்களை பார்த்து என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. சொல்லும்போது பாருங்கள், இளரத்தம் ஏதாவது சில நேரங்களில் இவங்க கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை எதையாவது சொல்லிட்டா உடனே என்ன செய்துடும்? டக்குன்னு கோவம் வந்துடும். அவங்க எப்படி எங்களை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது? உடனே பாருங்கள், சில நேரம் சில இளைஞர்கள் சர்ச்சில் வாலண்டியராக இருப்பாங்க. டக்குன்னு அது வரைக்கும் உற்சாகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க யாரோ கொஞ்சம் சபையில் மூப்புறம் யாரோ சில நேரத்தில் பாருங்கள் அன்புக்கு மாறான விதத்தில் சில நேரம் வார்த்தைகளை விடலாம், மனுஷர்கள் பேசிடலாம். ஆனால் அப்படி பேசிட்டா உடனே என்ன செய்யும்? இளரத்தம் என்ன பண்ணும்? கோவப்பட்டுட்டு உடனே என்ன பண்ணிடுறது? ஓடிடுறது. அல்லது கம்பெனியில் பாருங்கள், சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார், அது கீழே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க இளைஞர்கள். சூப்பர்வைசர் சில நேரம் கடுன்னு ஏதாவது சொல்லிட்டா உடனே என்ன செய்யணும்? சிலருக்கு உடனே கோவம் வந்துடும். அவர் எப்படி என்னை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது கிடையாது, அடுத்து வேலைக்கு போகிறதில்ல. அல்லது சில நேரம் பாருங்கள் மாணவர்கள், சில நேரம் பாருங்கள் வாத்தியார் சிலரை நல்லா படிக்கிறக்கா திட்டுவாங்க. அந்த வாத்தியார் என்ன திட்டிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி சிலர் என்ன பண்ணிடுறாங்க? படிக்கிறதே என்ன பண்ணிடுறாங்க? நிறுத்திடுறாங்க. இப்படியெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்போது இந்த பின்னணியில் தான் இந்த வசனத்தை என்ன செய்கிறாரு? 6வது வசனத்தில் இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு போகிறவர்களை பார்த்து தான் இந்த வசனத்தை பேதுரு என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவி மூலம் எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி நீ வாழ்க்கையில் கீழான நிலையில் இருக்கிற, உனக்கு மேலே சபையில் மூப்பர்கள் இருக்கலாம், அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல பாஸ் இருப்பார், உனக்கு மேலே உள்ள அதிகாரிகள்லாம் இருக்கலாம், அல்லது படிக்கிற இடத்துல டீச்சரெல்லாம் இருப்பாங்க. இப்போது அவங்க பாருங்கள், நிறைய நேரம் நம்முடைய நன்மைக்காக தான் நடந்து கொள்வாங்க. ஆனால் சில நேரத்தில் சிலர் பாருங்கள், இப்போ சில வேலையை வாங்கும்போது சிலருடைய குணாசி எப்படின்னா கோகாரங்களாகவே இருப்பாங்க. அப்போது பாருங்கள், இப்போ வேலையை கொடுக்கும்போது கொஞ்சம் கடுன்னு பேசுகிறவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் நீ அந்த கீழான நிலையில் இருக்கும்போது நீ என்ன பண்ணு? உனக்கு மேலான நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்? கீழ்ப்படிந்துரு. அவங்க ஒருவேளை அவங்க நடந்து கொள்கிற விதம் ஒருவேளை அன்புக்கு மாறான நிலையில் இருக்கலாம். ஒருவேளை அவங்க ஒரு கோபக்காரங்களாக இருந்து பேசுகிற விதம் ஒருவேளை சரியில்லாத, ஒருவேளை மனதை புண்படுத்துகிற விதத்தில் கூட அவங்க நடந்து கொள்ளலாம். சில நேரம் அவங்க கொடூரமாக வேலை வாங்குறவங்களாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணு? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் வரைக்கும்
நீ இருக்கிற இடத்துல என்ன பண்ணு, தேவனுடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்ய, அடங்கியிரு. அந்த அந்த மூப்பர்களுக்கு, அந்த வேலையில் உள்ள அந்த மேலுள்ள அதிகாரங்களுக்கு என்ன செய்ய, கீழ்ப்படிந்து என்ன செய்ய இரு. நீ என்ன பண்ணாத, முறுமுறுக்காத, அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்காத, அவர்களுக்கு அவர்களை ஒரு பகையான விதத்தில் நீ என்ன செய்யாத, பார்க்காத. நீ என்ன செய், கர்த்தர் உன்னை உயர்த்தும் வரைக்கும், ஒருவேளை அவங்க நடந்து கொள்வது அன்புக்கு மாறாக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ சாந்த குணமாக இருந்து பொறுமையாக இருந்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்து வரைக்கும் நீ இருக்கிற இடத்துல பாரு, நீ என்ன செய்ய, இப்போ தொடர்ந்து இரு. வேலை செய்கிற இடத்துல தொடர்ந்து இரு. சபையில் தொடர்ந்து ஒரு வாலண்டியராக உன்னோட பணிகளை செய்து கொண்டே இரு. பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டே இரு. உனக்கு மேலே இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நடந்து கொள்கிறத பார்த்துட்டு உடனே என்ன செய்கிற, கோவப்பட்டுறாத. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்ய, அடங்கியிரு. ஏன் அடங்கியிரு? இப்படி நீ அடங்கி இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் தாழ்மை குணம் என்ன செய்யுது, வளர ஆரம்பிச்சிருது. என்ன தாழ்மை குணம்? ஒருவேளை மற்றவங்க நம்மளை புண்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ளலாம், அல்லது மற்றவங்க நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம். நடந்து கொண்டால் நம்ம என்ன பண்ணுறோம், தாழ்மை உள்ளவர்களாக இருந்து, சரி சார் நீங்கள் சொல்கிறீங்களா, சந்தோஷமாக செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நம்மளை அறியாமலே நமக்குள்ள தாழ்மை குணம் வளர்ந்து இருக்கிற இடத்துல பாருங்கள், எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமாய் மனப்பூர்வமாய் நம்முடைய வேலைகளை செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. பாருங்கள், நமக்கு புரிஞ்சிருது, ஆண்டவர் தான் என்ன இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறார். பாருங்கள், அதான் இங்கே வசனம் சொல்லுது, அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க, அடங்கிருங்க. அப்போது இன்றைக்கி ஒருவேளை நான் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பு தான். யோசேப்பு பாருங்கள், தன்னோட சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுகிறான். அப்போது அவன் போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக என்ன செய்கிறான், போகிறான். போத்திபார் அவனை வாங்கி விடுகிறான். இப்போ போத்திபார் வீட்டில் பாருங்கள், யோசேப்பு அடிமையாக அங்கே இருக்கும்போது அவன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே ஒரு அந்நிய தேசம், ஒரு அடிமையாக இருக்கான். கண்டிப்பாக போத்திபார் மற்றும் போத்திபார் வீட்டில் உள்ள பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க இவனை கொடுமையாக தான் நினச்சிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துல கூட பாருங்கள், யோசேப்பு தன் சகோதரர்கள் இப்படி என்னை விற்று போட்டு விட்டார்கள், இப்படி கர்த்தர் என்கிட்ட நல்ல சொப்பனங்களெல்லாம் பேசினார், ஆனால் இப்படி என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அங்கே தன்னோட சகோதரர்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்யலை, புலம்பவே இல்லை. அதுக்கு பதிலாக வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 39:2 கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் போட்டிருக்கு. அந்த அடிமைத்தன வீட்டில் கூட பாருங்கள், யோசேப்பு ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்கிறான். நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் தான் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறாரு, என்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னபடி ஏற்ற வேளையில் என்ன செய்வார், உயர்த்துவார். ஏன்னா அவர் சர்வ வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது என்னை ஏற்ற சமயத்தில் அவர் எனக்கு கொடுத்த அந்த சொப்பனங்களை அவர் நிறைவேற்ற வரைக்கும் நான் இருக்கும் இந்த இடத்துல மனரம்மியமாய் மனப்பூர்வமாக என்ன செய்ய போகிறேன், பணி செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள், அவன் பணி செய்ய பாருங்கள், அவனுக்குள்ளே தாழ்மை குணம் வளருகிறது. அவனுக்குள்ளே கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி வாழுகிற பாருங்கள், அந்த தாழ்மை குணம் அவனுக்குள்ளே வளருகிறது. வளரும்போது ஏற்ற சமயம் வந்தபோது கர்த்தர் பாருங்கள், யோசேப்பின் சிறையிருப்பை திருப்பி அவனை என்ன செய்கிறார், எகிப்துக்கே அதிபதியாக என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஒருவேளை தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் அந்த இருக்கிற நிலைமையிலே நாம் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள், கர்த்தர் தான் என்ன இந்த இடத்துல வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால் அவர் என்னை நடத்துவார்னு சொல்லி, என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தரை விசுவாசித்து, நான் இருக்கிற அந்த தாழ்வான இடத்திலும் நான் மனப்பூர்வமாய் நான் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் உத்தமமாய் நடக்கும்போது என்ன ஆகுது,
எனக்குள்ளே பாருங்கள், கர்த்தரால் அவருடைய தாழ்மையின் குணம் வளருகிறது. வளர வளர என்ன ஆகுது, நான் தாழ்மையுள்ளவனாக மாறுறேன். அப்போது இப்போ கர்த்தரினை மேன்மைப்படுத்தும் போதும் பாருங்கள் யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அது மேன்மையானதுக்கப்புறம் அவனுக்குள்ளே என்னது, பெருமை வரவே இல்லை. அவனோட சகோதரர்களை அவன் திரும்ப சந்திக்கும் போது சகோதரருக்கு விரோதமாக அவன் பழி வாங்கலை. அதுபோல் தாழ்மையாய் செயல்பட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் என்ன செய்கிறான், உதவி செய்கிறான். அதை போல தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாக நாம் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து இந்த தாழ்மையின் குணம் நமக்குள்ளே வளரும்படி நாம் அனுமதி கொடுக்கும்போது நாம் மேன்மையான பிறகும் நமக்குள்ளே பெருமை என்ன செய்யாது, வராது. மேன்மையான பிறகும் நாம் எப்பொழுதும் தாழ்மை குணமுடையவர்களாய் வாழுவோம். இப்படியாக அதனால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யுங்க, அடங்கிருங்க. அப்போது கர்த்தர் உங்களை ஏற்ற வேளையில் என்ன செய்வார், உயர்த்துவார். ஏன்னா அவருடைய பலத்த கரம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பலத்த கரம் உங்களையும் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினதோ, சிறையிருப்பில் இருந்த யோசேப்பை எந்த கர்த்தருடைய பலத்த கரம் உயர்த்தினதோ, உங்களையும் நீங்கள் இருக்கிற தாழ்ந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்ன செய்வார், உயர்த்துவார். ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசு நாம் ஜெபிக்கிறோம். நல்ல நாளிலே கேட்ட அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற சமயத்தில் தேவன் எங்களை உயர்த்த முடிக்க அவரோட பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கன்னு சொன்னீங்க. இந்த வார்த்தையின்படியே நாங்களும் யோசேப்பை போல ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகிற வரைக்கும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மூப்பருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருந்து, எங்கள் வேலை செய்கிற இடத்துல பெரிய அதிகாரங்கள் கீழ்ப்படிந்திருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலைகளை நாங்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோடு நாங்கள் செய்ய புலம்பாமல் செய்ய ஆண்டவரே, அதன் மூலம் எங்களுக்குள்ளே தாழ்மையின் குணம் வளர ஆண்டவரை காத்திருக்கும் காலத்தில் வளர உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஏற்ற வேலை வரும்போது உங்களோட பலத்த கரம், யோசேப்பை உயர்த்தின பலத்த தேவனுடைய பலத்த கரம் இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ஏற்ற வேலையில் உயர்த்தி உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலம் உங்களோட பிள்ளைகள் உயர்ந்தாலும் வாழ்விலே யோசேப்பை போல தாழ்மை குணம் நிறைந்தவர்களாய் எப்பொழுதும் இருக்க உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.